வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது செந்தில் பாலாஜி அமைச்சராக ஆசைப்பட்டால் முறையாக மனு தாக்கல் செய்யலாம், உச்சநீதிமன்றம் ட்விஸ்ட். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். செந்தில் பாலாஜி அமைச்சராக பொறுப்பேற்கக்கூடாது என்று நாங்கள் சொல்லவில்லை என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளதுனே சொல்லலாம். இதனால் அவருக்கு மீண்டும் அமைச்சராகும் வாய்ப்பு வருகிறதோ என்ற கேள்வி எழுந்துள்ளதுனே சொல்லலாம். செந்தில் பாலாஜி அமைச்சராக விரும்பினால் அது தொடர்பாக மனுவை தாக்கல் செய்து இருக்கலாம். அவர் உரிய மனுவை எஸ்சியில் தாக்கல் செய்யலாம். அதன் அடிப்படையிலேயே முடிவு எடுக்கப்படும். நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தால் அதில் அனுமதி பெற்று அவர் அமைச்சராகலாம். ஆனால் அதற்கு முன் அவர் விதிகளை மீறக்கூடாது. ஜாமீன் விதிகளை மீறினால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதுனே சொல்லலாம். போக்குவரத்து துறையில் வேலைக்கு லஞ்சம் பெற்றதாக வழக்கு தீர்ப்பில் உள்ள கடுமையான கருத்துக்களை நீக்க கோரி செந்தில் பாலாஜி மனு அளித்து இருந்தார். இந்த மனுவை உச்சநீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்துள்ளதுனே சொல்லலாம். லஞ்சம் மற்றும் பண மோசடி வழக்கில் ஓய்வு பெற்ற நீதிபதி அபய் எஸ் ஓகா தலைமையிலான அமர்வு அளித்த சில கருத்துக்களை நீக்க கோரி முன்னாள் தமிழக அமைச்சர் வி. செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் இன்று விசாரித்தது. நீதிபதி சூரியகாந்த் மற்றும் நீதிபதி ஜாய் மல்யா பாக்ஷி ஆகியோர் அடங்கிய அமர்வு விண்ணப்பத்தின் நேரம் மற்றும் நோக்கத்தை ஆராய்ந்தது. நீதிபதி ஓகா ஓய்வு பெற்ற பிறகு இந்த விண்ணப்பத்தை ஏன் தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதி காந்த் விசாரித்து பாலாஜியின் நடவடிக்கையின் நியாயத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கினார்னே சொல்லலாம். அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா இந்த மனு நல்ல நோக்கம் கொண்டது அல்ல என்றும் சட்ட செயல்முறையை தவறாக பயன்படுத்துவதற்கான வாய்ப்புள்ளதாகவும் விவரித்தார். செந்தில் பாலாஜி சார்பாக ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் ஜாமீன் உத்தரவை கொடுக்கும்போது அமைச்சராக கூடாது என்று தடை எதுவும் இல்லை. வழக்கில் நேரடியாக உத்தரவில் அப்படி எதுவும் கூறப்படவில்லை என்றும் அமைச்சராவது எதிராக கோர்ட் தரப்பில் எதுவும் இல்லை என்றும் செந்தில் பாலாஜி விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைக்கிறார். அவர் விசாரணையை எதிர்க்கவில்லை. அப்படி இருக்க அவர் அமைச்சராவதை தடுக்க முடியாது. இதையடுத்து குறுக்கிட்ட நீதிபதிகள் செந்தில் பாலாஜி அமைச்சராவதற்கு எதிராக கடுமையான கருத்துக்களை கோர்ட் தெரிவித்துள்ளது. ஆனால் வழக்கில் இருந்து முழுமையாக விடுதலை ஆகும் முன் நீங்கள் அமைச்சராக விரும்பினால் அதற்கான மனுவை தாக்கல் செய்யலாம். செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக விரும்பினால் அது தொடர்பாக மனுவை தாக்கல் செய்து இருக்கலாம். அவர் உரிய மனுவை எஸ்சியில் தாக்கல் செய்யலாம் என்று நீதிபதி குறிப்பிட்டுள்ளார்னே சொல்லலாம். இந்த லஞ்ச பண மோசடி வழக்கை மொத்தமாக டெல்லி நீதிமன்றத்திற்கு மாற்றலாமே. செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்குகளை ஏன் டெல்லிக்கு மாற்றக்கூடாது என்று தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. இதில் 2 வாரங்களில் பதிலளிக்க கோர்ட் உத்தரவிட்டுள்ளதுனே சொல்லலாம். இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும்.